விஜய் டிவில டிஆர்பில ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க ஒரு சீரியல் அப்படின்னா சிறகடிக்க ஆசைதான். அந்த சீரியல்ல லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோயினியோட ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க முழுமையா கேட்கலாம். சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொன்னாலே அதுல லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே நமக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். முக்கியமா சொல்லணும்னா யாருமே வெறுக்கக்கூடிய தன்மையில இருக்கவே மாட்டாங்க. அந்த சீரியல் ஃபுல்லாவே ரியாலிட்டியா ஃபேமிலிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதை மட்டுமே காட்டிட்டு இருக்காங்க. அதனாலேயே இன்னைக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். அந்த சீரியல்ல ரோகிணி கேரக்டர் சல்மான் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நிறைய ரூமர்ஸ் ரீசன்ட் பீரியட்ல வந்துட்டு இருந்ததை நம்ம தொடர்ச்சி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். பையனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நடிக்கவே வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோனே அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற மாதிரி சல்மா உடனே ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணி இந்த 10 வருஷம் காதல் வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எல்லா ரூமர்ஸ் ஒரு டாட் வச்சுட்டு இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப ரீசன்ட் பீரியடா கேள்விப்பட்டீங்க அப்படின்னா உங்க டிவோர்ஸ் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூ கேட்கும் பொழுது நான் பெருசா எதுவுமே நினைக்கல. ஒருத்தங்க வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ரூமர்ஸும் சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோம் அப்படிங்கறதே தெரியும். அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா நான் என் ஹஸ்பண்டோட சேர்ந்துதான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். நான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம். அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிட்ட பிறகுதான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு பேக் போனா இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் சூப்பரா நடிச்சிட்டு இருக்கேன். அதனால எல்லாருமே தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட். நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 100% எனக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன். முக்கியமா சொல்ல போனோம்னா அன்னைக்கு நான் போட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தது. ஏன்னா என்னோட பையன் குட்டி பையன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கேள்விப்படும் போது அவன் மனசுல என்ன கேள்விக்குறி எழும்புன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்படி இருக்க நிலையில இப்ப அவன் சின்னவன் பெருசா தெரியல. போக போக அந்த ஒரு விஷயம் அவன் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். இதனால அவ பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட பிக்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மத்தபடி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம பசங்க எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவே கவனமா இருப்பேன். முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டா எனக்கு வேற லெவலா சப்போர்ட் பண்ணுவாரு. நான் என்ன தப்பு பண்றேன் தப்பு பண்ணல அப்படிங்கறத எடுத்து சொல்லுவாரு. இன்னை வரைக்கும் அவர் இப்படி இருக்கிறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான வேலை போயிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா நாங்க எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கோம் அப்படிங்கிறது எங்க செட்ல எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் எல்லாருமே என்ன அருண் அருண் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோசர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பர்சன். அப்படி இருக்க நிலைமையில எல்லாருக்கும் எங்களோட ஓபன் ரிலேஷன்ஷிப்பை காட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னோட வேலை உண்டு நான் உண்டுன்னு பாத்துட்டு இருக்கேன். மத்தவங்க பேசுறதெல்லாம் நான் அதிகமா காதுல கேட்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா பதில் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே அடடா நம்ம ரோகிணியா இப்படி எல்லாம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கிளம்புறது ரொம்ப காமன் தான். அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டும் சரி அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களும் சரி இன்னைக்கு ரோகிணிங்கிற சல்மா அவர்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல நீங்க வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.